அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு துளராசி நேயர்களுக்கான கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த துளராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? கடந்த சில காலகட்டங்களாகவே பார்த்திங்கன்னா இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பணப்பிரச்சனையும் அதேபோல் குடும்ப சூழலில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த ஒரு நிலைகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடுமா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தினால அலைச்சலானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆதாயங்கள் குறைவாகவே கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், அதேபோல் உத்தியோக மாற்றங்கள் வந்தாலுமே அதை உங்களால் பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்தி கொள்ள முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிகழணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அது நிகழக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களால் பயன்படுத்தக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா அமையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும் பொழுது சகோதர ஒற்றுமைகளானது பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. தக்க விதத்தில் முன்னேற்றங்களானது கிடைக்கும். உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் நெஞ்சம் மகிழ வைக்கும். வழக்குகள் சாதகமாகவே முடியுங்க. அதேபோல் வாய்தாக்களும் உங்களுக்கு இப்பொழுது ஓயும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள சிலர் பார்த்தீங்கன்னா விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் பார்த்தீங்கன்னா சுய தொழிலை செய்யக்கூடலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையானது உங்களுக்கு எழலாங்க. திருமண முயற்சியானது உங்களுக்கு கைகூடும். திரும்பி சென்ற வரன்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு வரலாம். கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இந்த ஒரு முரண்பாடான கிரகங்களினுடைய பார்வையானது அவ்வளவு நல்லது கிடையாது. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய். எனவே தனவரவில் தடுமாற்றம், இனத்தார் பகை, அதேபோல் எதிர்காலத்தை பற்றிய பயம், ஆரோக்கிய குறை, பிள்ளைகளால் தொல்லை என்ற அத்தனை வழிகளிலுமே நிம்மதியானது இழக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகலாங்க. எனவே இது போன்ற காலங்களில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளலாம். அதேபோல் தசா புத்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடும் குறுக்கிடு சக்திகளை அகற்றும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் கார்த்திகை 18ஆம் தேதி அன்று மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் மகரத்திற்கு வரும் பொழுது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொடுப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டுங்க. குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த ஒரு முயற்சியானது கைகூடும். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய காலங்களாக சொல்லப்படுது. மனோபலம் குறையும். அதேபோல் மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது அரிது. நீங்கள் வாங்கிய இடத்தினால பிரச்சனைகளானது அதிகரிக்குங்க. வளர்ச்சியில் குறுக்கீடுகளானது வரலாம். பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையினால பிரச்சனைகளானது அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் தடைகளானது வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன்களானது கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடுங்க. கலைஞர்களுக்கு எதிர்ப்புகளானது ஓரளவுக்கு நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு மறதிகளானது அதிகரிக்கலாங்க. பெண்களுக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமையானது குறையும். நினைத்ததை நிறைவேற்றுவதில் தாமதங்களும் ஏற்படலாம். மேலுமே இந்த மாதத்தில் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உண்டாகும்.
புத்தி சாதுரியத்தினால எதையுமே செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன்களானது உங்களுக்கு கை கொடுக்குங்க. பணவரவானது உங்களுக்கு தாமதப்படும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். பணவரவானது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவரினுடைய உதவிகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியும் இருக்கும். செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம். உறவினர்களினுடைய நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா கவனமாக பழகுவது நல்லது. பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே சாதிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையினால சிறப்பாகவே நடக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாகலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணிகளினுடைய தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரலாம். அதேபோல் புத்தி சாதுரியத்தினால கொடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பணவரவானது திருப்தியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு சேரும். மகிழ்ச்சிகளானது உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களானது ஏற்படுங்க. பயணங்கள் மூலமாக லாபங்களானது கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும்படியான காரியங்களானது நடக்குங்க. அதேபோல் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது கிடைக்குங்க. பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா உயரச் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீர். சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சக பணியாளர்கள் மூலமாக நன்மைகளானது உண்டாகுங்க. அலுவலகம் மூலமாகவே வாகனங்களானது கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டானது ஏற்படும். அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாகவே காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். புதிய நட்பு மூலமாக மகிழ்ச்சியானது கிடைக்கும். எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைபட்டு வந்த காரியங்களில் தடைகளானது நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால ஆதாயங்களும் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளானது ஏற்படும். குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால செயலில் தெளிவுகளானது இருக்குங்க. திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீர்கள். நினைத்ததையும் சாதிப்பீர்கள். குரு பகவானினுடைய பார்வை 12, 2, 4ஆம் இடங்களுக்கு இல்லாமல் போனதுனால குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. உடல்நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. வீண் செலவுகளானது அதிகரிக்கும். இருந்தாலுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால ஆற்றலானது வெளிப்படும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். அலுவலகம், வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் இப்பொழுது விலகும். உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது சஞ்சரிப்பதனால வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு மாதமாக காணப்படுங்க. நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அவற்றில் இருந்து உங்களால் விடுபட முடியும். வருமானங்களானது அதிகரிக்கீங்க. தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் இப்பொழுது விலகுவார்கள். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது விலகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி விடுவீர்கள். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். அதேபோல் வழக்குகளானது சாதகமாகுங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நிலைகளானது ஏற்படும். என்றாலுமே 5இல் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம், லாபஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால பண வரவில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால செயல்களில் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களானது ஏற்படுங்க. திட்டமிடாமல் செயல்பட்டு அதனால் பார்த்தீங்கன்னா சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலைகளானது ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதனால வியாபாரத்திலுமே கவனங்களானது தேவைப்படுகிறது. முதலீடு செய்வதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றிற்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வைகள் இருப்பதனால வருமானத்தில் கவனங்கள் தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம்.
குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவதும் நல்லது. பூர்வீக சொத்து குறித்து பிரச்சனைகளானது இப்பொழுது உருவாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.